நம்முடைய சேனலின் சப்ஸ்கிரைபரின் வேண்டுகோளின்படி இந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6/1 கீழ் மனு. ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள். அனுப்புனர் முகவரி பெறுநர் பொது தகவல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்கள். ஆட்சியர் அலுவலகம், உங்கள் மாவட்டத்தின் பெயரை எழுதி கொள்ளுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6/1 கீழ் யூடிஆர் ஆவணங்கள் தொடர்பாக. மதிப்புமிகு ஐயா அம்மா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்ற இந்திய குடிமகன் ஆவேன். மேற்படி எனக்கு சொந்தமானதும் என் அனுபவத்தில் இருந்து வருவதுமான உங்கள் மாவட்டத்தையும் உங்கள் வட்டத்தையும் உங்கள் கிராமத்தையும் உங்கள் சர்வே எண்ணையும் எழுதி கொள்ளுங்கள். சர்வே எண் கொண்ட நிலத்திற்கு கீழ்கண்ட தகவல்களை சான்றப்பமிட்டு வழங்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கோரும் தகவல்கள்: யூடிஆர் சிட்டா நகல்களை தகவலாக வழங்கவும். யூடிஆர் பதிவேட்டின் நகல்களை தகவலாக வழங்கவும். யூடிஆர் எஃப்எம்பி நகலை தகவலாக வழங்கவும். கட்டணம் ₹10க்கான நீதிமன்ற வில்லை ஒட்டப்பட்டுள்ளது. கால அளவு அரசு நிர்ணயித்த கால அளவு. மேற்படி நகலுக்கான செலவு தொகை தேவைப்படும் பட்சத்தில் எந்த கணக்கில் எங்கு செலுத்த வேண்டும் என்ற தகவலை வழங்கவும். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள. இந்த மனுவுக்கு தகவல் வந்தால் சரி, வராவிட்டால் முதல் மேல்முறையீடு செய்யுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19/1 கீழ் முதல் மேல்முறையீடு. ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் நாள். அனுப்புனர் முகவரி பெறுநர் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உங்கள் மாவட்டத்தின் பெயரை எழுதி கொள்ளுங்கள். பொருள்: தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19/1 கீழ் யூடிஆர் ஆவணங்கள் தொடர்பாக. மதிப்புமிகு ஐயா அம்மா, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்ற இந்திய குடிமகன் ஆவேன். மேற்படி எனக்கு சொந்தமானதும் என் அனுபவத்தில் இருந்து வருவதுமான உங்கள் மாவட்டத்தையும் வட்டத்தையும் கிராமத்தையும் சர்வே எண்ணையும் எழுதி கொள்ளுங்கள். சர்வே எண் கொண்ட நிலத்திற்கு கீழ்கண்ட தகவல்கள் வேண்டி பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு பிரிவு 6/1 கீழ் மனு செய்திருந்தேன். ஆனால் பிரிவு 7/1 படி 30 நாட்களும் அதற்கு மேலாகியும் இன்று வரை எந்த தகவலும் பொது தகவல் அலுவலர் அவர்களால் எனக்கு அளிக்கப்பெறவில்லை. ஆகவே மேல்முறையீட்டு அலுவலர் ஆகி தாங்கள் தலையீடு செய்து நான் கோரிய தகவல் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கோரிய தகவல்கள்: இணைப்பு 6/1 கீழ் நான் அனுப்பிய மனுவின் நகல், ஒப்புதல் அட்டையின் நகல். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள.